வருகின்ற 25, 26ஆம் தேதி கரூர் மாவட்டத்திற்கு எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற வாசகத்தோடு தமிழக மக்களை தொகுதி வாரியாக சந்தித்து இந்த விடியா திமுக ஆட்சியில் நடக்கின்ற அவலங்களை எல்லாம் எடுத்து கூறி பிரச்சாரம் செய்து வருகிறார். அந்த அடிப்படையில் 25, 26ஆம் தேதி கரூர் வர இருக்கிறார். அப்படி கரூர் வர்ற நேரத்தில் சுவர் விளம்பரம் திமுக 17ஆம் தேதி அவங்க மீட்டிங் நடத்துனாங்க. அப்போ சுவர் விளம்பரம் எழுதுனாங்க. நாங்கள் 16ஆம் தேதி நாங்களும் ஒரு சுவர் விளம்பரத்துக்காக போனோம். சுவர் விளம்பரத்துக்காக போகும்போது அங்கே பிரச்சனை வந்தது. பிரச்சனை வந்து அங்கே அந்த வேலாயுதம்பாளையம் இன்ஸ்பெக்டர், கரூர் டிஎஸ்பி 2 பேர் வந்தாங்க. வந்து பிரச்சனை வேண்டாம், 17ஆம் தேதி அவங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எழுதிக்கிங்கன்னு சொன்னாங்க. சார், நீங்கள் சொல்கிறீங்களே ஐஆர் ஆஃபீஸர் எப்படி என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டதுக்கு அவர்கிட்ட சொன்னாங்க. நானும் எஸ்பி சார்கிட்ட ஃபோனில் பேசினதுக்கப்புறம் சார் 17ஆம் தேதி நீங்கள் எழுதிக்கிங்கன்னு சொன்னாங்க. எங்ககிட்ட வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அது நடந்தது அப்படியே மனுவாக எழுதி நேராக நான் வக்கீல், எங்கள் வக்கீல் சங்க ஒரு பழைய பிபி எல்லாம் போனாங்க. எங்கள் அவைத்தலைவரெலாம் போய் எஸ்பிகிட்ட கொடுத்தோம். எஸ்பி கீழே வந்தார், வாங்கி பார்த்துட்டு 18 எழுதிக்கிட்டு போயிட்டார். அனுமதி வாங்கிட்டு எழுதிங்கன்னு சம்மந்தப்பட்டவங்ககிட்ட போனார். ரைட்டு. இப்போ 18 இன்னைக்கு 19 இன்னைக்கு தேதி 25ஆம் தேதி வராருன்னு ஒரு செவரு எழுத போனோம். இன்றைக்கி திமுக காரங்க பிரச்சனை பண்ணுறாங்க. என்ன 17ஆம் தேதி எழுதுனதில் அப்படியே மார்ச் 1ஆம் தேதி பிறந்தநாள் விழாவான். இப்போ மார்ச் 1ஆம் தேதி பிறந்தநாள் விழா எழுதணுன்னு அது முடிஞ்சுன்னா அடுத்த மார்ச் 1ஆம் தேதி பிறந்தநாள் விழா எழுதிக்குவாங்க. ஏன்னா ஹைவேஸ் செவரு, கவர்மெண்ட் சுவர் இதெல்லாமே என்ன திமுகவுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்குதா? என்ன அராஜகம் பண்ணுறாங்க? எங்கேயுமே ஒரு விளம்பரம் கிடையாது. தட்டி வந்து 15 நாளைக்கு முன்னாடி தட்டி வச்சாங்க. புரியுதா? ஒரு நாளைக்கு முன்னாடி தட்டி எடுத்துக்கிட்டாங்க. தட்டி வைக்கக்கூடாதுங்கிறாங்க. கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கிராமத்தில் 4 தட்டி வச்சோம். அதுக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆனால் 250 தட்டிக்கு மேலே இருந்தது. எல்லாத்தையும் வீடியோ வச்சுருக்கிறேன் டேட்டோட. ஒரு தட்டி கிடையாது, ஒரு சுவர் விளம்பரம் கிடையாது. 25ஆம் தேதி 26ஆம் தேதி எப்படி எங்கள் பொதுச் செயலாளர் கரூர் நாங்கள் நிகழ்ச்சி நடத்துறது? இந்த போலீஸ் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க? அனுமதி கொடுங்கிறாங்க. நான் கேட்குறேன், எழுதியிருக்காங்கல்ல, நாங்கள் அழித்தோம், பிரச்சனை வந்துருச்சு, நீங்கள் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறவங்க தானே, அவங்க எழுதின அனுமதி காமிச்சா நான் போயிடுறேன். முனிசிபாலிட்டி சேவரு, நேஷனல் ஹைவேஸ், நகாய், ஸ்டேட் ஹைவேஸு, டான்சி, இபி ஆஃபீஸு, எங்கேயுமே இடம் கிடையாது. அப்போ அந்த அனுமதி காமிச்சா நாங்கள் எழுதலை, அனுமதி காமிக்கலைன்னா அழிப்போம். எங்கள் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர், ஏன் நாங்கள் கூட்டிய அன்னைக்கு 4 சவர் எழுதுனா என்ன? விளம்பரம் எழுதாமல் எப்படி நாங்கள் அரசியல் பண்ணுறது? பூரா ஹைவேஸில் விளம்பரம் எழுதியிருந்தாங்க. சாலை பாதுகாப்பு, ரோடு சேஃப்டிலாம் பெயிண்டில் எழுதியிருந்தாங்க. அதையெல்லாம் அழித்து எழுதியிருக்காங்க. நாங்கள் அதெல்லாம் கேட்கல, நாங்கள் அதுக்கெல்லாம் வரல. திமுக போலீஸ் சொன்ன உத்தரவாதத்தினால வேலாயுதம்பாளையம் இன்ஸ்பெக்டர், கரூர் டிஎஸ்பி, கரூர் எஸ்பி சொன்னதுனால 16ஆம் தேதி நாங்கள் கலைஞ்சு போயிட்டோம். அவங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுல்ல, இப்போவும் எழுதக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ என்ன அராஜகமா? ஏன்னா அவங்க வச்சதான் சட்டமா? நாங்கள் எல்லாமே எழுத போகிறோம். எங்கள் பொதுச் செயலாளர் வர்ற வழியில் எழுதுகிறோம். வர்றதுக்கு 4 ஃப்ளக்ஸ் வைக்கிறோம். சரி, இப்போ திமுக ஃப்ளக்ஸ் வச்சது அன்னைக்கு எங்கே போனீங்க? டவுனுக்குள்ளே கிலோமீட்டர் கணக்கில் ஃப்ளக்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு செவரு கிடையாது. இப்போ காலி செவரு இருந்தாலும் நாங்கள் எழுதுவோம். காலி செவரும் கிடையாது. எல்லா செவரையும் ஃபில் பண்ணிட்டாங்க. அப்போ இவங்க வச்சதே சட்டம்னா அப்போ நாங்கள் எழுதக்கூடாதா? எஸ்பி பார்க்க போகிறோம். எஸ்பி பார்க்க போகிறோம் இல்லைன்னா அதுக்கு ஏதாவது முடிவு கட்டணும். சும்மா திமுகன்னா கொம்பு அண்ணா இவங்களே ஆட்சியில் இருப்பாங்களா? இவங்களே அதிகாரத்தில் இருப்பாங்களா? நாங்களும் ஆட்சிக்கு வருவோம். 31 வருஷம் தமிழ்நாட்டு ஆண்ட இயக்கம் அண்ணா திமுக. புரியல? நாளைக்கு மீண்டும் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். அன்னைக்கு வச்சுக்கிறோம். வாடா எஸ்பி ஆஃபீஸ் போகலாம். பொதுச் செயலாளர் வர்றதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி அறிவிப்பு வந்த அடுத்த நாள் நாங்கள் அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்தோம். இன்னை வரைக்கும் பதில் சொல்லலை. 4 நாளைக்கு முன்னாடி வண்டி நிறுத்துறதுக்கு இடம் எங்கேன்னு கேட்டாங்க. அந்த வண்டி நிறுத்துறதுக்கு இடமெல்லாம் கையெழுத்து வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து இடத்த நாங்கள் ஆய்வு பண்ணணும். நாங்கள் போய் இடத்தையெல்லாம் பார்த்தோம். எங்கே ஸ்டேஜ் போடுவீங்க, எங்கே லைட்டு கட்டுவீங்கலாம் கேட்டாங்க. எல்லாம் சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் 4 நாளாக இழுத்து நேற்று கேட்டோம். நாளைக்குங்கிறாங்க. இப்படியே போய்கிட்டே இருந்தது. நாங்கள் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிறோம். இன்றைக்கி கேஸ் வந்தது. அது வந்து தடை செய்யப்பட்ட இடம்ங்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல திமுக கனிமொழி பேசியிருக்கிறாங்க, உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கார். எல்லாம் வச்சுருக்கவங்க போட்டோ கூட ஏறி வரும்.
2/9/2022 ரவுண்டானா சரிங்களா? 10/11/2022 பேருந்து ரவுண்டானா. 2024 உதயநிதி பேசின இடம். இப்ப இந்த இடத்துல எங்க பொதுச் செயலாளர் வரணும்னு கேட்டா அனுமதி கிடையாதான். அனுமதி கிடையாது, நாங்க சொல்ற இடத்துல போய் போடுங்க மீட்டிங்கு அப்படின்னா அங்க இடம் பத்தாது, எங்களுக்கு வண்டி வாகனம் நிறுத்ததுக்கு இடம் பத்தாது. இப்போ கோர்ட்டில் சொல்லியிருக்கோம், நாங்கள் ஃபோட்டோ காமிச்சோம், நீங்கள் எஸ்பி நேரில் பாருங்கள், பார்த்து அவங்க கூட்டம் நடத்தியிருந்தா உங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இன்ஸ்பெக்டர்லாம் கிடையாது, எஸ்பி அனுமதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கார். இப்போ எஸ்பி கேட்டால் வர சொன்னார், இப்போ எஸ்பி இல்லைன்னு சொல்கிறாங்க. எஸ்பி பார்க்க போகிறோம். அவங்க நடத்தலாம் அந்த இடத்துல கூட்டம், நாங்கள் நடத்தக்கூடாதா? அதனால தான் இப்போ அந்த பிரச்சனை தான். செவ்வறு விளம்பரம் எழுதக்கூடாதான், ஃப்ளக்ஸ் வைக்கக்கூடாதான், கூட்டம் அவங்க அந்த இடத்துல நடத்தக்கூடாதான். ஏன்னா தமிழ்நாட்டில் கரூர் மட்டும் என்ன தனி ஆட்சி நடக்குதா? என்ன தனி மாநிலம் இதுக்கு மட்டும் தனியாக சட்டம் இருக்குதா? எங்கள் பொதுச் செயலாளர் 150 தொகுதிக்கு மேலே 160 தொகுதிக்கு மேலே பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்துட்டார். எல்லா இடத்துலையும் பிரச்சனை இல்லை. அவங்க நடத்துகிற அன்னைக்கு அவங்க தலைவர் வந்தால் விளம்பரம் பண்ணுறது, ஃப்ளக்ஸ் வைக்கிறது முறை. ஆனால் எவர் போராட்டத்தை எழுதி முடிச்சுவிட்டு எழுதக்கூடாதுன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? அதனால இப்போ எஸ்பி பார்க்க போகிறோம். கிருஷ்ணமூர்த்தி பாதுகாப்பு இருந்தது. இப்போ நீங்கள் இந்த ஓனர் யார் ஹைவேஸ் அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்குங்க. அவங்ககிட்ட இதுக்கு எப்படி பெர்மிஷன் கொடுக்குன்னு நீங்கள் கேட்டுக்கிறீங்க. நாங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு சம்மந்தமாக டிராஃபிக் சம்மந்தமாக பார்த்துக்கிறோம். இல்லை பொதுக்கூட்டத்துக்கு கேட்டிருக்கீங்க. நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கையிலே கொடுக்க முடியல, இல்லை என்ன மறுக்கலை. அதுக்குள்ளே ஹைகோர்ட் போனீங்க, பதில் நான் சொல்லிக்கிறேன். இன்னமும் பேசிக்கிறேன். உங்கள்கிட்ட சொல்கிறேன், கரூரில் என்ன வேணும் நடக்க கடைசி வரைக்கும் கொடுத்துட்டு அதனால தான் போடுறோம். நாங்கள் வேற வழி அது உங்கள் உரிமைன்னு சொல்லி நாங்கள் என்னைக்கு மனு கொடுத்தோம்? நீங்கள் கொடுத்தது ஒரு வாரம் இருக்கும். 10 நாளைக்கு மனு கொடுத்துட்டேன். ஒரு வாரம் கடைசி வரைக்கும் இருக்கிறீங்க, கடைசியில் இல்லைம்பீங்க. அதனால போனோம். வேற இன்னைக்கு கொடுத்துட்டோம். குறையாவே சொல்ல நீங்கள் உங்கள் ரைட்டு அது. அதனால போற வேற ஒன்றும் இல்லை. அது ஒன்றும் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். கோர்ட்டில் அவங்க ஒரு உத்தரவு போட்டுருக்காங்க, நான் ஏற்றுக்கிறோம். இதுலையும் அதே மாதிரி நான் எழுதுனேன். இதுக்கு முன்னாடி எழுதுனவங்கிட்ட பர்மிஷன் கேட்டுருந்தீங்கன்னா பெர்மிஷன் நான் கேட்கல சார். ஹைவேஸ் பேசுனீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக மட்டும்தான் நான் இது பண்ண முடியும். நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டேன் சார். ஹைவேஸில் எழுதும் போது எனக்கு பாதுகாப்பு கொடுங்க. அவங்க வந்து மிரட்டுவாங்க. ஹைவேஸ் பாதுகாப்பு கொடுக்கல, அவங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நாங்கள் பெர்மிஷன் தான் கொடுத்தா நான் வந்து பாதுகாப்பு தரேன். ஊரே எழுதுனா ஒரு மாசமா கம்ப்ளீட்டா அத்தனை எழுதிட்டு போயிட்டு அன்னைக்கு நீங்க தான் சொன்னீங்க வேண்டாம் 18 எழுதிக்கலாம்னு சொன்னாரே இல்லையா? இந்த கேளுங்க பேசுறேன். போது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க டிபார்ட்மெண்ட். அப்ப அவங்க கொடுக்கணும். வாங்காம எழுதுறானுங்க சார். அவங்ககிட்ட கேட்க சார். 18 எதுக்கு எழுதி சொன்னீங்க? கேட்க முடியாது. போய் நீ பெர்மிஷன் எழுதுறேன். நான் அடிக்கிறேன். பிரச்சனை வந்துச்சுன்னா நான் இல்லைங்க, அப்புறம் பர்மிஷனே கொடுக்க முடியாது. 18ஆம் தேதி எழுதிக்கலாம் எப்படி சொன்னாங்க? வேற என்னத்துக்கு இருக்கிறீங்க? நாங்களும் வருவோம். என்ன நடக்குது பாக்குறேன். வேற என்ன பேசுறீங்க? ஒரு செவரு எழுதுறோம். அன்னைக்கு எழுதி கொஞ்சம் என்ன பேசுறீங்க சார்? அது பர்மிஷன் கொடுக்குற இது இல்லைன்னா எப்படி சார் 18ஆம் தேதி எழுதிக்கலாம் எப்படி சார் சொல்லுவாங்க? நீங்களா ஆளுக்கு ஒண்ணு சொல்லி பிபி சார்ட்ட பேசுறேன், உங்ககிட்ட பேசுறேன். அவரால் இல்ல அல்லது எழுதி வச்சுட்டா நாங்க எங்க போறது? பாகிஸ்தான்ல போய் எழுதுறது. சரிங்க சார். ஒரு
அவர் டிஸ்ட்ரிக்ட் சார், கரூருக்கு வராரு, வேலாயும்பாளையம் இஷ்யூ மட்டும் சொல்லி சொன்னால் அப்புறம் இப்படி இது என்ன சார் அர்த்தம்? சொல்லுங்க சார். பர்மிஷன் இருக்குது, நாங்கள் காட்ட தேவையில்லை சார். நான் உங்கள்கிட்ட காட்டு, நீங்க கேட்கணும் தேவையில்லை சார், நான் காட்டவும் தேவையில்லை சார் இல்லை சார், எழுதுறது நான் எழுதுறேன் சார். எங்க பர்மிஷன் இருக்கு சார்? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது, வாங்க நீங்க இப்ப பண்ணுங்க, அப்புறம் அரெஸ்ட் பண்ணிக்கிறேன். அது கூட எழுத கூடாது, பூராமே அவங்க இருக்குன்னா என்ன சார்? யாருக்கு தேவையோ அவங்களே வாங்க. நான் எனக்கு பெர்மிஷன் தேவையில்லை சார். லாண்ட் ஆர்டர் இடத்துல கேட்கலாம் சார். லாண்ட் ஆர்டர் மற்ற பிரச்சனையப்பா அதைத்தான் நான் எடுக்க முடியும். சட்டத்துல சொன்னதான் எடுக்க முடியும். சார் நானும் எனக்கு நான் பாதி வைக்கல, பாதி போலீஸ் எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும் சார். அப்படி இல்லை இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க மற்ற நேரம் மற்றதெல்லாம் கேட்குறீங்க. அழிக்கிறான் அழிக்கிறாங்கல்ல, அவங்க பர்மிஷன் தான் போயிடுறேன். அவிலும் பர்மிஷன்லாம் எழுதிருக்காங்க, நானும் பர்மிஷன்லாம் ஒன்று ரெண்டு சில எழுதிக்கிறேன். எழுதுனே இப்போ பிளாங்கா கிடந்துச்சு, எழுதுனே பிளாங்கா இருக்குது. அப்ஜெக்ஷன் வந்து பண்றாங்க. ஒரு அப்ஜெக்ஷன் பண்ற இடத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா